Praise the Lord. இயேசுவை நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the covenant of the day. Praise the Lord. Hallelujah. And today is 25th June 2026, Thursday, வியாழக்கிழமை. ஆண்டவர் எப்பொழுதும் அவரை விசுவாசித்து நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் போதுமானவர். காரணம், என்னுடைய கிருபை உங்களுக்கு போதும் என்று சொல்லி இருக்கிறார். அவர் கூட இருந்தா நிச்சயம் போதும் தான். When Jesus is with you, in you, and His grace is sufficient, and He become everything for you. So cheer up, dear brother and sister. கர்த்தர் நல்லவர், உற்சாகமாக இருங்க. இன்னைக்கான வசனம் யூதா 1 அதிகாரம் 13வது வசனம். நேற்று 2 நாட்களாக நாம் 12வது வசனத்தை பார்த்தோம். இன்றைக்கு 13வது வசனம், verse 13. Jude chapter 1 verse 13. பார்ப்பங்களா என்ன சொல்கிறாருன்னு. Raging waves of the sea, forming out their own shame, wandering stars to whom is reserved the blackness of darkness forever. தங்கள் அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அமளியான கடலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாயிருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரில் வைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு? இப்படி நாம் நேற்று பார்த்தோம், நேற்று முந்தின நாள் பார்த்தோம். இப்படி ஆண்டவருக்கு விரோதமாக எதிர்மறையாய் இருக்கிறவர்கள், நம்புகிறவர்கள், கலகம் செய்கிறவர்களுக்கு எப்படியாப்பட்ட தண்டனை, அவர் எப்படிப்பட்டவர்கள் என்று இன்னும் இருமுறை மரிப்பார்கள். தண்ணீர் இல்லாத மேகம், வேறில்லாத மரம், இப்படியாகத்தானே சொல்லி வருகிறார்கள். அதுங்க அழிக்கப்படுவார்கள், பிரயோஜனம் இருக்காது அவங்களால. அப்படிப்பட்டவர் என்னன்னா, கடல் அலைகள் அப்படியே கரையில் நுரைய தள்ளிட்டு போகுமா. அதை அவமானம்னு சொல்றாரு. கடல் தன்னுடைய அவமானத்தை நுரையாய் தள்ளிட்டு போகுது. அப்போ அவங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலை வரும் பொழுது அவர்களுக்கு அவமானத்தை கொண்டு விடுகிறார்கள். They bring themselves, they are bringing shame to their life. ஆகவே விசுவாசத்தினாலே இப்படி அவர்கள் போவதனாலே அவர்களே அவமானத்தை கொண்டு விடுகிறார்கள். பாதையை மாறி பிரகாசிக்கிற நட்சத்திரங்கள், when they lose their track, even the star, and one day the star will be destroyed. வழி தவறி போகிற நட்சத்திரங்களும் அழிக்கப்படும், அழிந்து போய்விடும். அருமையானவர்களே, என்ன சொல்றாரு? அப்படிப்பட்டவர்கள் காரில் வைக்கப்பட்டிருக்கிறது. The blackness of darkness forever, wandering star to whom you reserved. அருமையானவர்களே, நீ பிரகாசிக்கிற நட்சத்திரமாக இருந்தாலும் உனக்கென்று ஒரு பாதை இருக்கிறது. அந்த ட்ராக்கில் தான் நீ போக வேண்டும். அதை தவறி நீ போவாயானால் நீ அழிக்கப்படுவாய். இருள் இருக்கிறதாம், ஜட்ஜ்மெண்ட். இருள் என்றால் என்ன? நரகம். என்ன சொல்ல வருகிறார்? அருமையானவர்களே, உன்னே நீ அவமானப்படுத்திக் கொள்கிறாய். பிரகாசிக்க வேண்டிய நீ அந்த பிரகாசத்திலே உனக்கு இருள் விடுகிறது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, நீ சபையிலே பிரகாசிக்கிற ஒரு மனிதனாக இருக்கலாம். ஆனால் உன்னுடைய வழியை, உன்னுடைய அழைப்பை மறந்து விடாதே. Don't try to run other people's track. That's happening today's world. அதனால தான் எல்லாமே பிரச்சனைக்கு காரணமே. உன்னுடைய அழைப்பு, உன்னுடைய ட்ராக்கில் நீ ஓட கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு ட்ராக்கில் ஓடினா அது கடைசியில் மோதல் வரும், அழிவு தான் வரும். இருள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு சபைகள் இருளாக இருக்கிறது, மனிதர்கள் இருளாக இருக்க காரணம் என்ன? பிரகாசிக்க வேண்டியவர்கள் அந்த பிரகாசத்தை தன் அழைப்பின் அழைப்பிலே போகாமல் இப்படி எதிர்மறையாய் வாழ்வதனால தான். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. எந்த நிலையிலே நீ விழுந்திருக்கிறாய் அல்லது மாறி இருக்கிறாய், எந்த நிலையிலே உன்னுடைய ட்ராக் மாறிடுச்சு, கொஞ்சம் யோசித்து பார்த்து ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவர் காத்திருக்கிறார். மகனே, மகளே, நான் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய விரும்புகிறேன். உன்னை வழிநடத்த விரும்புகிறேன். உன் வாழ்க்கையிலே நான் போதுமானவனாய் இருக்க விரும்புகிறேன். அற்புதம் செய்யவும் விரும்புகிறேன். I'm ready to bless you. I'm waiting for you. I can do wonder things in your life. You must commit, dear brother and sister, and should
should you know your call and your track. ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் கர்த்தர் நிச்சயம் செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எச்சரிப்பான நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தருக்கு பயந்து அந்த பயத்திலே நாங்கள் வளர உதவி செய்யும். இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமை கடந்து போகட்டும். தங்களுடைய அழைப்பை உணர்ந்து உன் பாதையிலே செல்ல உதவி செய்யுங்க. ஏசப்பா, இன்றைக்கும் அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். என் பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, நீ போகின்ற பாதை கர்த்தர் உனக்கு கொடுத்த பாதையா? Okay, and God bless.